வீலாக் 2 பண்ண வந்திருக்கோங்க. 2 நாளா எங்க போனான்னு தெரியல. பொண்டாட்டி கூப்பிட்டான்னு சொல்லி பொண்டாட்டி பின்னாடி ஓட்டான். எங்கடா போன? 2 நாள் வந்து அண்ணன் என்ன சொன்னாரு, இன்னொரு கடை திறக்கலாம் போய் பாருன்னு 3 மாசமா சீட்லயே உட்காந்து சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு ட்ரிப்ளிகேன்ல இருக்கிற 3 கடையை ரிவ்யூ பண்ண போறோம். 3ஆ 5ஆ அது சொல்றேன். அவ்வளவு கடைலாம் இல்லைங்க, எங்களால முடிஞ்ச கடையை ரிவ்யூ பண்றோம். ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிப்ளிகேன் ஐசோ ரிலேட்டடான வீலாக், இன்க்ளூடிங் நம்ம முஷிர் அண்ட் கோகுலோட ஃபன் மூமெண்ட்ஸோட. ஆமா, இனி நம்ம டே 2 ரெண்டாவது வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ சக்சஸ்ஃபுல்லா 1000 பேர் பார்த்திருக்காங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணினே இருங்க. இன்னொரு வீடியோவா போட்டு தள்ளுறோம். அதுமா நம்ம தம்பி கோகுலோட தம்பி அரவிந்த் வர வந்திருக்காரு. ஓரமா நின்று இருக்கிறான். வீடியோல வர மூஞ்சி வர கல்வின்னு வந்திருக்கான். பாத்துக்கங்க. சரியா? ஸ்பெஷல் கெஸ்ட் அப்பீரியன்ஸ். குமார் யார் இவரு? இவனுக்கு வாங்கி கொடுத்து தான் டெஸ்ட் பண்ண போறோம். நாங்க சும்மா கூட சொல்லலாம்ல. ஆனா இவன் ஊருக்கு புதுசு. எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க? தர்மபுரியில இருந்து வந்திருக்கேன். தர்மபுரியில இருந்து வந்திருக்காரு. இவனை வச்சு வாங்கி கொடுத்து இவனுக்கு இங்க என்னென்ன இருக்கோ வாங்கி கொடுத்து எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்றோம். வாங்க போலாம். பக்கத்து கடைக்கார வேற அவரு கடையை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம்னு நினைச்சிருக்காங்கடா. என்ன கடைன்னு சும்மா நினைச்சு காட்டுங்கடா இந்த கடையை. அல்தாஃப் ஃபுட் கோர்ட் சூப்பரா இருக்கும். இங்க நைட் டைம் ஆனா 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் இங்க நல்லா இருக்கு. நீங்க வந்து இங்க சாப்பிட்டுருக்கேன். நானும் சாப்பிட்டுருக்கேன். ஃப்ரைட் ரைஸும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஷவர்மா மஸ்ட் ட்ரை. போய் அல்தாஃப் ஃபுட் கோர்ட் உங்க அண்ணன் கடை தானே ரிவ்யூ பண்றேன். சத்தியமா சொல்றேன், நம்பாதீங்க. நீங்க வந்து சாப்பிட்டு பாருங்க. இல்ல உண்மையாலே வந்து ஷவர்மா சூப்பரா இருக்கும். அதுலயும் வந்து மெக்சிகம் ஷவர்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. அல்தாஃப்ல சூப்பரா இருக்கும். நம்ம என்ன பெயிட் ப்ரமோஷனா? இல்ல, வந்துட்டு இருந்த வழியிலேயே புடிச்சு வழிப்பறி பண்ற மாதிரி வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வீடியோ தனியா போனாலும் கத்துறான். பொண்டாட்டியோட 3 நாளாவது போயிட்டு வீடியோக்கே வர மாட்டேன். எங்கடா ராஜா போனேன்? தாம்பரம் தானே, கடை தேட தானே போனேன். கடை தேட போன மாதிரி தெரியலையேடா எனக்கு. இன்னொரு கடை திறக்கலாம், பிசினஸ் பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பிசினஸ் பெருக போறோம், பாத்துக்கோங்க. சரி வாங்க நம்ம பாப்போம். ருசியான சார்மினார் பிரியாணி நம்ம ட்ரிப்ளிகேன் சீரிஸ் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட் கூட்டு போறேன். ஸோ இங்க நிறைய பேருக்கு ட்ரிப்ளிகேன்ல தெரிஞ்சது சார்மினார் பிரியாணி. பட் யாருக்குமே தெரியாத பிரியாணி பார்த்தீங்கன்னா முகல் பிரியாணி. ஸோ முகல் பிரியாணிக்கு உங்களுக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட்டு கூட்டு போறேன். வாங்க நம்ம போலாம். இமாம் அப்படியே இங்க பாரு, ஒருத்தன் லைட் எவ்வளவு போட்டு வச்சிருக்கான் பாருங்க. ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. இது பாருங்க, மக்களே, இது வேணும்னா மீசாபேட் மார்க்கெட் அங்க இருக்கு. என் பிரதரோட கடை தான். உங்களுக்கு வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. யூனிக்கான கேட்ஜெட்ஸ்லாம் விக்கிறான். மீசாபேட் மார்க்கெட்ல இருக்கு. இது அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அவன் ஒரு கடையை காமிச்சால அங்க மட்டும் போவீங்க, நல்லாவே இருக்காது. அது அவன் அண்ணன் கடை தான். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா போதும், மக்கள் வருவாங்கடா எனக்காக. பாத்தீங்கன்னா வந்துட்டோம் நம்ம ஸ்பாட்டுக்கு. ஹிடன் பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். ஆமா, எங்க வந்திருக்கோம்னா சஃபாரி ஹோட்டல் தான் வந்திருக்கோம். அதுக்கு சஃபாரி ஹோட்டல்ல சாப்பிட போறது இல்ல, ஹிடன் ஸ்பாட்டான முகல் பிரியாணிக்கு தான் வந்திருக்கோம். முக்கியமான விஷயம்னா இங்க டைமுக்கு தான் பிரியாணி கிடைக்கும். மதியானம் என்ன ஒரு 12 o'clock போடுவாங்க, 2 மணிக்கே முடிஞ்சிடும். அதே மாதிரி 6:30 மணி 7 மணிக்கு போடுவாங்க, ஒரு 8:30 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அந்த டைமுக்கு வந்து நீங்க வாங்கினாதான் உங்களுக்கு அங்க கிடைக்கும். பாருங்க, என்னன்னா நம்ம ராயபுரா பிரிட்ஜ் சூப்பரா இருக்கும். சார்மினார் வந்து சூப்பரா இருக்கும். அது நம்ம அடிக்கடி சாப்பிட்டு எல்லாம் ரிவ்யூ பண்ணிட்டாங்க. இது நானே இது வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் சாப்பிட போறேன். சூப்பரா சாப்பிட்டுருக்கியா? நான் சாப்பிட்டது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். பார்க்கலாம் எப்படி இருக்கு. வாங்க போலாம். லெக்குக்கு தான் மோஸ்ட் அதிகம்ன்றீங்க. 6 பீஸ் லெக் பீஸா டேஸ்ட் பண்ண போறோம். வாங்க, இது நம்ம ஊர்ல இருந்து தர்மபுரியில இருந்து அரவிந்த் வேற டேஸ்ட் பண்ண வந்திருக்காரு.
ஆமா அடிக்கடி ஓட்டுருவான் ஊருக்கு வேற. ஸோ பாருங்க எவ்வளோ ஓல்ட் ஸ்டைல்டாக இருக்கு. ஸோ இங்க எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கே தெரியாதுடா. பாருங்க நம்ம முஷிர், எனக்கே தெரியாது. ட்ரிப்ளிகேட்ல வளர்ந்து பிறந்த முஷிர் எனக்கே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி ஒரு ஷாப் பழைய இருக்கு. ஜக்குலாம் இருக்கு பாருங்க. ஆமா எனக்கே தெரியாது. பழைய ஜக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் முகல் பிரியாணி அப்படின்னு. சூப்பரா இருக்கும்ல. ஆனா வந்து நான் பார்த்ததுல இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நான் வந்திருக்கேன் இங்க. நீ செய்யற பிரியாணியோட இது நல்லா இருக்கும்டா. நான் பிரியாணி செய்யறது வந்து தக்காளி ரைஸ்னு சொல்லி கலாய்க்கிறேன். நீ ஒரு பிரியாணி செஞ்சு போட்டேன். ஆமா அவன் செய்யற பிரியாணியோட வந்து இங்க பயங்கரமா இருக்கும். ஆமாங்க இந்த தடவை வந்து அவனுக்கு ரம்ஜானுக்கும் பிரியாணி கிடையாது, பக்ரீதுக்கும் பிரியாணி கிடையாது. ஏன்னா தக்காளி ரைஸ் மாதிரி தான். ஆனா எதுக்கு நான் பிரியாணி செஞ்சு தக்காளி ரைஸ்னு பேர் வாங்கிக்கணும்? நாங்க நல்ல கடையிலேயே வெளியே நல்ல கடையிலே. ஆமா ஒரு சார்மினார் ஏதோ மோல் பிரியாணி இந்த மாதிரி 2 பொட்டலத்தை வாங்கி போய் குத்தா சாப்பிட போறான். பரவாயில்ல மச்சான், நீ பெயிண்ட் ப்ரமோஷன் பண்ணுவேல, உன் தம்பிகள்ல இருந்து வாங்கி கொடுறா. நல்லா இருக்குங்க, சூப்பரா வாங்க. அந்த பழைய செட்டப் பெஞ்சு, அதுக்கப்புறம் சேர் இதை பார்த்தீங்களா? இந்த மாதிரி சேர்லாம் ரொம்ப நாளாவது பார்த்து. ஜக்கு நீ சொன்ன மாதிரி ஜக்கு இந்த பாருங்க, கிரேவிலாம் வந்து இந்த மாதிரி டீசெண்டாக மூடி தனியாகவே வச்சிட்டாங்க. இது வந்து பழைய காலத்து கடை போல. ஆமா எத்தனை வருஷம்டா இருக்கும் அந்த கடை? எனக்கு தெரிஞ்சு என்ன, நான் ஒரு எனக்கு 6வது தெரியும். 6வது எவ்வளோப்பா? நானும் எஸ்விஎம் தான்டா படித்தேன், எனக்கே தெரியாது. அப்பத்துலேருந்து இருக்கு, பயங்கரத்துலேருந்தே இருக்கா? சூப்பரா இருக்கு. ஆனா இது இடன் ஸ்பாட். ஆமா இடன் ஸ்பாட் தான். சின்ன பாசேஜ் மாதிரி போகுது அந்த வழியில, நல்லா இருக்கும். சரி வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரஸ்ட் பீஸ் தான் கேட்டேன். அவன் பிரஸ்ட் பீஸ் கேட்டான், அதனால தான் நான் எடுத்துட்டேன். இந்த பாருங்க பாருங்க. ஏறா சந்திரபுரி மீன் போடுங்கடா. முட்டை முட்டை எங்க லெக் பீஸ் இதோ இருக்கு பாரு. நீ லெக் பீஸ் அப்படின்னு லெக் பீஸ் எங்க லெக் பீஸ் அவனுக்கு கிடைக்குது. எங்களுக்கு லெக் பீஸே காணுங்க. எங்க லெக் பீஸ் அந்த இருக்கு. எனக்கு வாங்கி தரேன், நீங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க. பீஸ் உனக்கு செஸ்ட் பீஸ் வரல. ஸோ செஸ்ட் பீஸ் வரல. ஸோ பார்த்தீங்கன்னா கறி சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே உதிரியாக வருது, அப்படியே வாயிலேருந்து ட்ரூலிங் ஆகுதுங்க, அப்படியே எச்சே வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறி மச்சான் இன்டிசென்ட்டா பேசாத மச்சான். எச்ச வருதுன்னு டெம்ப்ட் ஆகுதுன்னு இங்கிலீஷ்ல சொல்லி பழகு மச்சான். தமிழ்நாட்டில் தான் இருக்கும். இந்த பாருங்க ஒரு பைட் வைக்க போறேன். சில்லுன்னா உண்மையிலே நல்லா இருக்குடா, சூப்பராக இருக்கும். இப்போது நார்மலாக சாப்பிட்றது விஷயம் இல்லை, இந்த இதுவில் அப்படியே இப்படி போட்டு ஆமாம் இப்படி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு பீஸ் இப்படி வச்சு இப்படி ஒரு பைட் எடுத்து, வாவ் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி, சூப்பராக இருக்குங்க. நம்ம விருந்தினர் அரவிந்தனும் வந்து இதை பற்றி சொல்லுவார். எனக்கு குழந்தை கட்டிட்டு இருக்காரு. சூப்பர். அவன் செஸ்ட் பீஸ் கேட்டாங்க, லெக் பீஸ் வேணாமா அவனுக்கு. செம்மையாக இருக்குங்க. இது பாரு இப்படி வச்சு இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பாரு. ஸோ லெக்கு ஒன்று இப்படி எடுத்துக்கிட்டு இதை சூப்பராக வெந்திருக்குங்க. ஜூஸியாக இருக்குது, அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஒரு வாட்டி வந்து முகல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு. வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கு, உண்மையாலே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். சாப்பிடுங்க, ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெரிய பைட்டாக போகும். எப்படி போகும்னா முட்டை, கொஞ்சம் கறி, கொஞ்சம் தொக்கு, ஆனியன் வேணாம், எனக்கு ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடும். ஸோ அப்படியே ஒரு பெரிய பைட்டா ரெண்டுமே இல்லைக்கா, சூப்பராக இருக்கும். அதான் அந்த பெரிய பைட். அரவிந்தன் சொல்லுங்க, சாப்பிடுங்க எப்படி இருக்குன்னு. எடிட்டர் சார், எடிட்டர் கொடுப்பா, எடிட்டர் சாப்பிட்டோம். சொல்லுங்க அரவிந்தன், தர்மபுரி அரவிந்தன். பிரியாணி பங்கமா இருக்கு ப்ரோ. செம்மையா இருக்கா? ஒர்த்தாடா? டேய் நானும் சாப்பிட்ருக்கேன், சார்மினார்லாம் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், எனக்கு அது பிடிக்கும். அது வந்து எப்படின்னா ஒரு ஹோட்டல் ஸ்டைல் ரெசிபி மாதிரி இருக்கும். இது வந்து எப்படின்னா வீட்டில் செய்வாங்கள்ல அந்த மாதிரி இருக்கு.
அம்மா குக் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. செம்மையா செஞ்சிருக்காங்க. ஏய் எனக்கு இத்தனை வருஷமா இது தெரியவே தெரியாது கோகுல். எப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்றேன். சரி இப்போ தெரிஞ்சிச்சு என்ன பண்ணு. என் ஒய்ஃபை குக் பண்ணி சாப்பிட்டேன். ஒரு நாள் ஒரு நண்பனை கூட்டிட்டு வந்து சாப்பிடுவேன்னு சொல்லி வருதா பார்த்தீங்களாங்க. இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்ட் எல்லாம் கூடயே வச்சு கூடாது. பொன்னாடிதாசனுங்க. ஆமா நான் பொன்னாடிதாசன். பெல்ட்லேயே எட்டி விடுவோம். பெல்ட்லேயே எட்டி விடுவோம். ஸோ இது ஒரு ஃபினிஷிங் டச்சோட க்ளோஸ் பண்ணோம். ஸோ ட்விஸ்ட் இருக்கு. ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னா 900 rupees ஃபார் ஆறு பேருக்கு 900 rupees 6 பேருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம். அரவிந்த் ஓவரால் ரிவ்யூ என்ன சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுப்பா பிரியாணி. எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லட் ரைஸு இதெல்லாம் போட்டு தான் பிரியாணி செய்வாங்க. நார்மலாக தக்காளி சாதம் மாதிரி இருக்குது. எங்கள் ஊரில் ஜாலி பிரியாணின்னு ஒரு கடை இருக்குது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் தான் கிடைக்கும். என்ன பிரியாணி கடை? ஜாலி பிரியாணி. ஜாலி பிரியாணிங்க. நீங்க அங்கே போனீங்கன்னா காலி பிரியாணி. அங்கெல்லாம் புல்லட் ரைஸ் தான், இந்த மாதிரி பாசுமதி ரைஸ் கிடையாது. அங்கே போய் நீங்கள் ஒரு சிக்கன் வாங்கி சாப்பிட்டா கூட லப்பர் மாதிரி தான் இருக்குது. இங்கே செம்ம சாஃப்டா தொட்டாலே உடையுது சிக்கன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. செம்மையாக குக்காக இருந்துச்சு. ஸோ பிரியாணி டேஸ்ட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்களா ஊர்லேருந்து வந்த தர்மபுரியிலேருந்து வந்தவரே எவ்வளோ சூப்பர் ரிவ்யூ கொடுக்குறாரு. ஸோ இது மாதிரி ரெகுலராக வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஷேடோ கேம்ஸ். ஸோ ஷேடோ கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கேமிங் கன்சோலும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஆர் விஆர் ரெட்ரோ கேமிங் கன்சோல் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்பாக்ஸ் நிண்டெண்டோ எல்லாமே கிடைக்குது. ஸோ ஸ்க்ரீனில் தர காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ஷேடோ கேம்ஸ் வெப்சைட் விசிட் பண்ணலாம். shadowgames.in சொல்லிட்டு நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் மக்களே. ஓகேங்களா? ஸோ வாங்க இது முடியாமல் கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் என்னன்னு பார்ப்போம். நிதினுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை புரிய வச்சுட்டு வந்துட்டு வாழ்க்கையின் தத்துவம். ஆமா. என்ன தத்துவம் சொல்லு. நானும் கேட்குறேங்க. தத்துவம் சொல்லு. என்ன தத்துவம் சொல்லு. அவன் கேட்டபோது சொன்னேன். சொல்லு. எப்படி நான் உனக்கு சொல்றது? நிதின் என்னடா கேட்ட நீ? அந்த கொஸ்டினை கேள்றா. ஏதோ கேட்டானே. என்னத்த கேட்டான்? அங்க நம்ம பார்த்தோம்ல இது அதான் அந்த 2 பேர் நின்று இருந்தாங்களா? நீங்க கிளம்புனதுக்கு அப்புறம் குத்துட்டு வரலாம் நான் நின்று எல்லாம் நீங்க வீடியோ பிடிச்சிருக்கீங்க. சரி. அது நின்று அவங்க கிட்ட காசு குத்து நான் மாத்திட்டு வந்து 2 பேரும் குத்துட்டுன்னா அவன் குத்துட்டான். குத்துட்டு கேட்டான் நானும் இந்த மாதிரி தானே அப்பப்போ கொடுத்து பாவத்தை கழிச்சுப்பேன் அப்படின்னு சொன்னான். பிரபு தர்மம் பண்ணிருக்கிறாரு அந்த இடத்துல. சரியா? சொன்ன உடனே நான் சொன்னேன் அதெல்லாம் அப்படி இல்லடா. நீ சாப்பிட்டு உன் வயிறு எவ்வளோ ரொம்புதோ அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பணமோ வசதியோ எதுவோ சாப்பாடோ அடுத்தவனோடதுடா நீ கொடுத்துடணும் அப்படின்னு எங்கள் இதில் எங்கள் அல்லா சொல்லியிருக்கான். அதனால தானே நான் தந்துடுறேன். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட இருந்தால் தருவேன், இல்லைனா இல்லைடா. நானும் கஷ்டத்தில் இருக்கிற ஒரு 10,000 ரூபாய் கூட. 10 லட்ச ரூபாய் தர மச்சான். 10,000 உயிர் நண்பன் தராது. 10,000 ரூபாய் கூட தர மச்சான். அதுல என்ன சொல்லாத. இப்போ ஜிபே பண்ணு. ஸ்கேனர் ஜிபே பண்ணு. 10,000 கூட வேணாம், எனக்கு ஒரு 1000 ரூபாய் பார், அவங்க வலி இல்லாதவங்க. நீ வலியே செய்யறவன். உனக்கு தரணும்னு எல்லாம் சொல்லடா. பாஷா அல்வாவே அங்க மூடி இருக்கு. பாஷா அல்வாவே மூடி இருக்கு. என்ன பண்ணுவ? பாஷா அல்வா மூடி இல்லடா. அவங்க எதிரில பில்டிங் கட்டி திறந்துட்டாங்க பாரு. புதுசா டெவலப் ஆயிருக்கு. பாஷா அல்வால போய் என்னன்னு வாங்க போய் சாப்பிடலாம். பாஷா அல்வால என்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தம்கா ரோட் தான் ஃபேமஸ்ஸு. எனக்கு தெரிஞ்சு நான் பிறந்ததுலேருந்தே இது நல்லா இருக்குது. இது பார்க்க நல்லா இல்லை. அது நல்லா இல்லை. அது ஸ்டஃபிங் அதுதான் நல்லாயிருக்கும். நான் பிறந்ததுலேருந்தே இங்கே எங்கள் அப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வயசுலேயே குலாப் ஜாம் வாங்கி கொடுப்பாரு. மேலே குலாப் ஜாம் மேலே பார்த்து குலாப் ஜாம் மேலே கொஞ்சோண்டு அல்வா வச்சு தருவாங்க. பால் அல்வா. அது சூப்பராக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. போய் கடை இருக்கு. மாமு தான் இருப்பார் எப்பயுமே. நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன் அவரை. எத்தனை வருஷமா மாமு இருக்கு கடை? 109 years. எனக்கே 30 வயசு தான் ஆகுது. அப்போ எங்கள் அப்பா அவங்க அப்பாலாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க போல கிட்டத்தட்ட. பாருங்க, இதுதான் ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பெஷல் டிஷ்ஷு. இது சூப்பராக இருக்கும். தம்கா ரோட் சொல்லுவாங்க. இதை நிறைய இடத்துல இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. தம்கா ரோட்னா அது டிப்ளிகன் பாஷா அல்வா தான். அதில் ஹைலைட்டே என்னன்னா இது கூட இல்லை. இது மேலே இது இருக்குது பார்த்தீங்களா? இது கூட இதை சாப்பிடும்போது தான் ஹைலைட்டாகவே இருக்கும்.
செம்மையா இருக்கு. சொல்லுப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா வந்து எப்பயுமே எங்கள் ஊருக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே கொஞ்சமாக கொடுத்தாலும் எப்படி எல்லாருக்கும் அது பங்கு போட்டு ஒரு ஸ்பூனாச்சும் எடுத்து வலிச்சு நக்கிடுவாங்க. அங்கே நம்ம பயங்கரமா இருக்காது. பயங்கரமா ஊருக்கு இருக்கு. எப்பயுமே 2 பாக்ஸாக தான் எடுத்து அனுப்புவாங்க. அது இல்லாமல் இங்கே தம்கா ரோட் மட்டும் இல்லை, கேரட் அல்வா, பீட்ரூட் அல்வா, முட்டை அல்வாலாம் கிடைக்கும். சூப்பராக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் எனக்கு பிடிச்சது குலாப் ஜாம் ரொம்ப பிடிக்கும். நான் வாங்கி காமிக்கிறேன் பாருங்கள். பாய் ஒரு குலாப் ஜாம் தாங்க பாய். சாக்கில் என் பாக்கெட்டை காலி பண்ணுறது தான் இவனோட வேலை. கரெக்டாடா? ஆ மச்சான், உயிர் நண்பனா யாருங்க மச்சான் உன் பொண்டாட்டிடா. ஆ வேணாம் மச்சான், நீங்கள் போயிட்டு போய் வாங்கிக்க. மேம் இரு குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ஏன் கேட்குறான்னு இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோங்க. இதுக்கு தானே மச்சான் குலாப் ஜாமுன் கேட்டா? இது மேலே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கவாலாம் வச்சு தருவாங்க, இப்போ தரதில்ல போல. அதாடா இதனால தானே குலாப் ஜாமுன் கேட்டேன். நீட்டாக இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பாகு ரசம் வந்து குலாப் ஜாமுனில் போட்டு சாப்பிட்டா நல்லா குலாப் ஜாமுன் மட்டும் சாப்பிடுவா போல. என்னங்க சிவாஜி இப்படி ஆயிப்போச்சு. வந்து குலாப் ஜாமுனில் போட்டு சாப்பிட்டா நல்லா குலாப் ஜாமுன் மட்டும் சாப்பிடுவா போல. இதுக்குள்ள கவ்வா இருக்கும். சூப்பராக இருக்குங்க. வண்டர்ஃபுல்லாக இருக்கு. குலாப் ஜாமுன் எனக்கு தெரில, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீ அந்த பாகு ரசத்தில் போடணும். பாகு ரசத்தில் போடணுங்க. நாங்கள் கேட்டுக்கோ, பாகு ரசத்தில் போட்டு என்ன மச்சான் பண்ணணும்? அதான் இது பாரு. சாப்பிடணுமா? சாப்பிடணுமா? இப்பெல்லாம் நீ பேட் வேர்ட்ஸ் பேசுனா லைக் போகாது. அதெல்லாம் மியூட்டு போட்டு எடுத்துருவாங்க, கட் பண்ணி எடுத்துருவேன். எடிட்டரே அதான் எடுத்துருவாரா கேட்டு. இந்த மாதிரி நிறைய அல்வா இன்னும் நிறைய இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா, இது வந்து பீட்ரூட் அல்வா, இது வந்து பாதாம் அல்வா, இது வந்து தம்கா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 465 பே பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன வாங்கணும் 465க்குன்னு பார்த்தீங்கன்னா 4 தம்கா ரோட் அல்வா, அதாவது 100 கிராம் தான் 4 வாங்கணும். ஒரு கேரட் அல்வா, ஒரு பாதாம், ஒரு பீட்ரூட்டு, ஒரு குலாப் ஜாமுன், மொத்தமாக சேர்த்து 465 தான். ஸோ மணிக்கான ஒர்த்து. ஸோ என்னோட ரேட்டிங் இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 தருவேன். ப்ரோ உங்கள் ரேட்டிங் என்ன சொல்லுங்கள்? 5க்கு. எங்கள் மாமு கடைன்றதுனால நான் வந்து நியாயமாக தான் தருவேன். 5 தருவேன். 5 எல்லாத்துக்கும் 5. பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணாதா? ஏய் என்னடா மாமு சொல்லுங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் 5 தான் எப்பயுமே. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் ஏன்னா வந்து உண்மையை சொல்லலாம் 5 தரலாம். ஏன்னா இந்த கடை வந்து கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு. நல்லா இல்லைன்னா மக்கள் ஏன் வாங்குறாங்க? மச்சான் 4.5. நான் உனக்கு ஒரு முட்டை கடை கூட்டின்னு போறேன். அந்த முட்டை ஸ்வீட்டு அது பார்ப்போம். அது பை கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதுதான் ஆமா, ஒன்று நல்லா இருக்கும். வர்த்து வருமா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படியே எங்கள் ஃபன் மூமெண்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு வீடியோவில் முஷீர் அண்ட் கோகுலோட வீலாகை நீங்கள் பாருங்கள். ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு வீலாக் 3ல நம்ம சந்திக்கலாம். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. பாய்.